1977 திண்டுக்கல்லிலே இடைத்தேர்தல் நடக்கிறது. அந்த இடைத்தேர்தலிலே ஒரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் 2 பிரிவுகளாக சேர்ந்து போட்டியிடுகிறது. அதில் காமராஜர் ஐயா அவர்களுடைய ஒரு பிரிவு. தேர்தல் பிரச்சாரம் பரப்புரை நடந்து கொண்டிருக்கிறது. காமராஜர் ஐயா அவர்கள் மகிழுந்திலே சென்று கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு மேடையை பார்த்தால் அவரை ஆதரித்து அவரை புகழ்ந்து வார்த்தைகள் அவர் சொற்கள் கேள்விப்பட்டு நிறுத்தி பார்க்கிறார். அதை பேசுகிற பேச்சாளர் ஒரு அரை டவுசர் போட்டிருக்காரு, அரைக்கால் சட்டை அடைந்திருக்கிற ஒரு இளைஞர், ஒரு மாணவன். அவர் நின்று கேட்கிறாரு. கேட்டு பேசி முடித்த பிறகு அந்த மாணவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாரு. கூப்பிட்டு வந்தா என் வண்டியில வா. இல்லைங்க, எனக்கு வண்டி கொடுத்துருக்காங்க கட்சியில, நான் அதுல போறேன். இல்ல அந்த வண்டி பின்னாடி வரணும், என் கூட வா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டா இவரை பற்றி விசாரிக்கிறார். நீ யாரு அப்படின்னா, எங்க அப்பா இது மாதிரி காங்கிரஸ்காரர், எனக்கு பிடிக்கும், உங்களை ரொம்ப பிடிக்கும், அதற்காக வந்தேன். படிக்கிற வயசுல உனக்கு இங்க என்ன வேலைன்னு அப்படின்னா, இல்ல எனக்கு உங்களை பிடிக்கும், அதனால எனக்கு அரசியலுக்கு வர விருப்பம், அரசியல்வாதி ஆகித்தான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு அவசியம் இல்லை, கலெக்டர்னு ஒரு பதவி இருக்குன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கிறேன். இல்லைங்கய்யா தெரியாது. அப்படி ஒண்ணு இருக்கு, நீ இனிமேல் பிரச்சாரத்துக்குலாம் வராத, படி, நீ கலெக்டர் ஆகணும், எங்களை விட அதிகமாக மக்களுக்கு சேவை செய்கிற அதிகாரம் கலெக்டர் கையில் இருக்கிறது என்று காமராஜர் சொல்கிறார். அந்த மாணவன் இதை மனதில் ஏறுகிறது. முதல் முறையாக கலெக்டர் என்கிற கனவை அவர்கள் விதைத்தவர் காமராஜர் ஐயா அவர்கள். அவர் போறாரு, இதையே மனதில் வைத்துக் கொண்டு படிக்கிறார். அவர் நம்முடைய சங்கரஸ்கரன் அவர்களைப் போல, சரவணன் அவர்களைப் போல தமிழில் படித்த பட்டதாரியானவர். அதை முடித்து குடிமை பணி தேர்வை எழுதுகிறார். தேர்வை எழுதிவிட்டு மதுரை இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் உதவி ஆசிரியராக. அப்போது அவருக்கு செய்தி வருகிறது, அவர் குடிமை பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், ஒரிசா மாநில கேடு. அந்த செய்தியை செய்தி ஆசிரியராக இவரே அதை பிரசுரிக்கிறார். அதன் பிறகு அவர் ஒரிசா மாநிலத்தில் போய் பதவிக்கு சேர்க்கிறார். அந்த ஒரு மாவட்டத்தை ஆட்சியாளராக போய் சேர்ந்த போது அவர் கேட்கிறார், இதுவரைக்கும் நம்முடைய அரசு அமைப்பு சென்று சேராத ஏதாவது ஒரு இடம் இருக்கிறதா நமது மாவட்டத்தில் என்று கேட்கிறார். அவர்கிட்ட சொல்றாங்க, ஒரு கிராமம் இருக்கையா, மலை கிராமம், அங்க போக முடியாது, சாதாரணமா போக முடியாது, முதல்ல நடந்து போகணும், இது வரைக்கும் நாங்க யாரும் போனதில்லை, அங்க அரசாங்கத்தினுடைய எந்த திட்டமும் போய் சேர்றதுக்கான வசதிகள் இல்லை, நான் முதலில் அந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். நடந்து போறாரு. போயிட்டு அவர்களை பார்த்து அந்த ஊருக்கு வேண்டிய குடிநீர், பள்ளி இரண்டிற்கும் அந்த இடத்தில் ஆணையிடுகிறார். முடிச்சிடுறாரு. அவர் பதவிகளில் உயர்ந்து 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 ஒரிசா மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளராகிறார். அதுவும் ஒரு பணியாற்றி அன்றைய முதல்வராக இருந்த பிஜு பட்நாயக், இப்போ இருக்கிற நவீன் பட்நாயக் இருவருக்கும் மிகவும் பாசத்திற்குரியவராகிறார். அவருடைய ஓய்வு பெறும் நாளில் அவர் சொல்கிறார், நான் முதலில் போனேனே அந்த கிராமத்திற்கு சென்று விட்டு நான் ஓய்வு பெறுகிறேன் என்று சொன்னார். அந்த கிராமத்திற்கு போகும்போது எங்கிருந்து நடந்து போனார்களோ அங்கெல்லாம் சாலை வசதிகள் இருக்கிறது. அந்த ஊரில் நூல் நிலையம் உட்பட அனைத்து வசதிகளும் இருக்கிறது. அந்த இடத்தில் ஓய்வை அறிவித்த பிறகு அந்த முதல்வர் சொல்கிறார், நான் உங்களை ஓய்வு பெற அனுமதிக்க மாட்டேன், பதவி நீக்கம் தருகிறேன் என்று சொல்கிறார். அப்ப இவர் சொல்றாரு, இல்லை மன்னிக்க வேண்டும், உங்களுடைய இந்த உத்தரவை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நான் பிறந்த என்னுடைய தமிழ்நாட்டுக்கு, என்னுடைய தமிழ் மொழிக்கும் நான் செய்ய வேண்டிய சேவைகள் இருக்கிறது, என்னை அனுமதியுங்கள் என்று கேட்டார். அப்ப அவரு விடுவிக்கிறார். எந்த ஒரு நிபந்தனையோடு விடுவிக்கிறார் என்றால், நீங்கள் இந்த முதல்வர்களுடைய சிறப்பு ஆலோசகராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பதவியை கொடுத்து விட்டு இவரை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கிறார். அவர் அந்த பொறுப்பையும் செய்து கொண்டு அவர்தான் இன்றைக்கு சில்பு சமவெளி நாகரிகத்தை பற்றியும் கீழடியை பற்றியும் பெருமுயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற, உலகிற்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த மண்ணை சார்ந்த, உங்கள் பகுதியை சார்ந்த அவர் ஆர் பாலகிருஷ்ணன்.